இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பாருங்க கண்ணாடியா இருந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னப்பா ராமதாஸ், ஒளிபெருக்கி சரியா இருக்கணும்ல? ஆமா, ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவுக்கு உண்மையே நல்லா இருக்கு. ஆமா, சிரிச்ச முகமா உட்காந்துருக்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணே அண்ணே நல்லா இருக்குண்ணே. ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி, அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டு தான் விடுகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. ஆமா, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அதுல நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணும்ல. நாடக அமைப்பாளர் யாருப்பா? நம்மளாம் தொழிலாளி அப்படின்னா நம்மளுக்கு முதலாளி யாரு? என்னண்டி அப்படியா? பாறைக்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா முனியாண்டி அவர்கள். அவர் சரியா இருந்தாதான் நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கதை வந்துட்டாலே கல்லன்னு இருக்கணும். என்ன தம்பி, அப்படி இருந்துட்டாலும் இங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கோம் வீடியோ கவரேஜ். என்னுடைய அன்பு சகோதரர் ஆலடிப்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி மகேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு தம்பி வைகை மீடியா சுதாகர் அவர்களுக்கும் மற்றும் அன்பு கொழுந்தனார் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் எனது சாரும் எங்களது கலை குடும்பத்தினர் சாரும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சாரும் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வைகை மீடியான்னு என்னைக்கு பேர் வச்சேன்னா அது என் தம்பி, என் தம்பி தேவர் மீடியா பசிக்குதுன்னு தான் சொன்னான். எப்படி டப்பா டப்பாவா கொண்டு வந்தாருப்பா. ஆமா, நல்லா இருக்கு. சரி, நன்றி நன்றி. ஏனென்றால் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஒற்றாறு பொருளின் முப்பொருளாய் விளங்கி அறிஞர் தொழிலுடன் ஈஸ்வராரின் ஒரு சிறுதனில் விளங்கி ஆகாரம் இல்லாத அடியவர் கல்கூர் நெல்வழங்க மாண்டவா. முருகா ஆறு முகமும் 12 கையும் வேலும் 15 மெய்யும் எவமெல்லாம் புகைப்பெடுத்த சுப்பிரமணிய கார்த்திகேயா சிரவண பவனி சண்முகநாதனே வேள்வி மலைக்கு அருகே உள்ள செட்டூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விநாயகம் கடந்து பல தென்னை தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதி பெருமை எனும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவகிறான் வருகிறது திருவள்ளால். எவ்வித குறைவின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறைவின்றி நான் போல மொழி போல இனம் போல என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அறிவடிகளின் முருகா எல்லோரையும் காப்பாற்றுவோம். அழகானை பழனி மலை ஆண்டவா, உனை அணிவியமும் பாடுவதில்லைவா. அழகானை பழனி மலை ஆண்டவா, உனை அணிவியமும் பாடுவதில்லைவா. காவடி நீரே வர வேண்டும் மயில் மீது முருகையே முருகா முருகா அழகானே மலை மலை ஆண்டவா, உன்னை ஆடிடும் பாடவந்தே Thank you.
அப்படின்ற பேச்சு இருக்கிறாங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கிறாங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கிறாங்க. நாம எங்க போறோம்? என்னப்பா தம்பி மதனே, எங்க போறோம்? நம்மளாம் போக வேண்டிய இடத்துக்கு சரியா போகணும். ஏய் அமைதியா இருக்க. என்னப்பா என்ன உன் கரைச்சல் தாங்க முடியலையே? அமைதியா இருக்கணும் சரியா? நாடகத்தை கழுவ கூடாது முன்னாடி உட்காந்து. சரி, ஆக அப்பா எங்க போச்சு இருக்காரு? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நெட்டவெடுத்துக்கு போக வேண்டும். ஆளுநம் சோ, ஆளுநம் சோ, ஆளுநம் சோ, அப்படி சோ சோ சோடு கையில் கவனித்துக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணாபுரல உச்சரித்து வானமாடி வருவர்களை ஞானத்தால் அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடு பருவம் அணிந்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்களேன், அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளைகளின் அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அதிகமா வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாம் எல்லாம் புண்ணியத்தை செய்வோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அந்தரமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தோடு தனி காவலுக்கு செல்ல வேண்டும். அப்படி நேற்று கண்ணின் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்ன ராமதாஸ், வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னப்பா அடுத்து என்ன செய்ய போறியா? காவலை பார்க்கணும். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல் பார்க்கணும்ல. இந்த வயதுல வராத காதல் இந்த வயதுல வரப்போகுது. என்னுடைய வயது தெரியுமாங்க? என்னுடைய வயது அப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பங்க. என்ன தம்பி பொய் பொய்ன்றீங்க? ஏப்பா உண்மையான வயது, பள்ளியோட வயது, கதையின் முறைப்படி 12 தானே இப்ப ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசி வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும்போது என்னுடைய வயது 12 வயது ஆயிருது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்ய? ஆசையெல்லாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில் எத்தனை ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க. அதுதாங்க பேராசை. பேராசை பட்டுட்டு வைங்களே பெரு நஷ்டம். அந்த கஷ்டத்துக்கு போகணுன்ற காரணத்தினால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமாங்க. அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? வருவாரு வருவாரு வருவாரு. ஏ அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு ஆள் வெளியில வந்துருவாரு. அப்படியாலே கூட்டிட்டு வந்திருக்கான். குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்துல. ஆமாங்க, ஏன் 1 மணிக்கு வர சொல்ல வேண்டியதானே? 3 மணி அளவு வெளியே வந்துருவாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகருமானே என் கண்கள் இருக்கும் 5 வயதுல அறியாப்பட்ட 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகருமானே என் கண்கள் இருக்கும் அப்படி வா வா வான்னு அந்த வெடல புள்ள நேசத்துக்கும் பாசத்துக்கும் வெடல புள்ள நேசத்துக்கு செவட்ட புள்ள பாசத்துக்கு அழக மழை காட்டி வந்தே தூரி சொல்லாயோ. சவந்த புள்ளே பாச
அப்பா பள்ளி மட்டும்தான் சிவத்தப்புல அந்த அக்கா கருத்து. ஐயோ கடவுளே, நீ என்ன சரக்க போட்ட? மிச்சம் இருந்தா சாப்பிட்டுட்டு பேசாம போய் படுத்துரு, நாடகத்தை கெடுக்காத சரியா? வீடு எங்க பாருக்கு? ஓ வீடு எங்க இருக்குன்னு கமுதியா? கமுதியில இருந்து நானும் பார்க்க வந்தியாப்பா? அதுக்காக எதுக்காக வந்த? ஒழுக்கமா பேசாம தூங்கிடு, இல்லைன்னு வச்சுக்கவே மைக் எடுத்துட்டு ஒரு ரூபா அடிச்சே முடிய முடியும். பேசாம உட்காந்து நாடகத்துக்கு எடுத்துக்கூடாது. சரி இருக்கட்டும். ஆக கடவுளே, இருந்தாலும் கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேதிக்கு வைத்து தண்ணி தட்டு வெட்டட்டு செந்தட்டு பொட்டட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் அரே விடுங்களே, அதான் உட்காந்துப்பா, நீங்க உட்காருங்கப்பா. அதான் உட்காட்டு. ஆமா 10 வருடம் சரியா இருக்கு. என்ன பண்ண ஊருக்கு ஒண்ணு வந்து இப்படித்தான் வந்து சிக்கி முன்னாடி உட்காந்துக்கிறது. தாயே நீ பேசாம இருக்காயே. ஆக தமிழ் என்று தட்டு திறக்கணும். அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் நான் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டி அன்பு உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றி 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 இருக்கட்டும். இருந்தாலும் எந்த விஷயம் நீ கைத்தட்டாத எனக்கு அப்படி இருக்கு. சரி, எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னா யார் யாருக்கு போட்டி? வந்திருக்கக்கூடிய அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள். ராமதாஸுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது. நம்மளுக்குள்ள இருக்கு போட்டி. ஆமா, நம்மளும் ஒன்னாவே இருக்கிறோம், இப்படியே இருக்கு ஒற்றுமையாவே. ஆமா, ஆக பாருங்களே, நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது. போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஒரு ஆளை கொடுத்து வந்துருக்கேன். யாருக்கு அந்த பையன்? மினி பாலம் இருக்கணும். எவ்வளவு ஒரு மினி பாலம் முருகன்? கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அமெரிக்கா என்ன சொல்ற? பிச்சு முடிய பிச்சு சாட்ட பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. முதல் எந்திரி எந்திரி கிளம்பி முதல் எந்திரி போல பின்னாடி பண்ணுங்க. ரொம்ப ஒரு தடவை உனக்கு செய்வாங்க, ஓயாம சொல்லிட்டு இருப்பாங்க. எந்திரி முதல் போதும், உனக்கு சும்மா கடக்க முடியல. மூத்தரத்தை வாங்கி குடிச்சுட்டு எங்க உசுரவாங்க. சரி, ஆக அதுக்கு நாடு மகாபலிகள் யாரும் சரிங்க மினி பாலமுருகனா? அதான் மினி பாலமுருகன் குட்டையா இருப்பாரு. அப்படியா? சரி, ஆக ரொம்ப சின்ன பையன் கேள்விப்பட்டேன், அப்படித்தானே? சின்ன பையனால சேட்டையாமல? சேட்டையாமலப்பா? பெரிய சொல்லட்டையா? சேட்டையா? வெளியே வரட்டு. படிச்ச திமுறா? திமுறா நாம கடைசி திமுறான்னு கேட்டு படிச்ச திமுரு தைரியம். அப்படியா? உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல சண்டனமா? வெளியில வரட்டும், நம்ம எதா இருந்தாலும் இன்னைக்கு அரைச்சிருவோம். ஆமா, வந்திருக்கக்கூடிய நார்வர் மணி பாலம் இருக்கடா. ஆனா நல்லா தூள் கலப்புறான்னு கேள்விப்பட்டேன். திறமை, தொழில் திறமையில தூள் கலப்புறாராமல. நீங்க வேற ஏதாவது கொடுத்து விட்டுருவீங்க. சரி, ஆக வந்திருக்கக்கூடிய நார்வர் மணி பாலம் இருக்கா? வள்ளி கடை அரசியா? நார்வர் மணி பாலம் இருக்கிறதுக்கு எங்க திறமை இருக்கு? வள்ளி கடை அரசி கிடையா திறமை இருக்கு? கழகம் உண்டு, கழகம் உண்டு, நிச்சயம் கழகம் உண்டு. இந்த கூட்டம் இருப்பீங்கள், அப்படியே இருப்பீங்கல்லனே? யார் எந்திரிச்சு போயிடாதீங்க தயவு செய்து. ஆமா, இந்த கூட்டம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம், முருகனுக்கு உகந்த ஒரு நாடகம். அதே போல இந்த நாடகத்துல வந்து முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர திருக்கல்யாண காட்சி, மனக்காட்சிய நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கு புண்ணியம். ஆமா, அப்பேற்பட்ட ஒரு நன்னாளாக திகழக்கூடிய நேற்றைய தினம் என்ன தினம்? தங்கப்பாண்டியன் நினைச்சா எனக்கு அப்படி இருக்கு. ஏப்பா நேற்றைய தினம் என்ன தினம்ப்பா? என்ன உத்திரம்? பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம்னு சொல்லும் போதே எனக்கு அப்படி வருது. சரி, ஆக வருங்களே, பங்குனி உத்திரம் என்றாலே முருகபெருமானுக்கு ஒரு உகந்த நாள் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல ஒரு தினம். ஏன்னா மாதத்துல வந்து 12 மாதத்துல 12வது மாதம் என்ன அப்படின்னா பங்குனின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரம் என்னது? உத்திரம் சொல்லுவாங்க. அது இரண்டையும் சேர்த்துதான் பங்குனி உத்திரம் அப்படின்ற ஒரு சிறப்புக்குரிய நாள் இருந்துட்டாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பங்குனி உத்திர தினத்தன்றுதான், அதாவது தெய்வத்திற்கு திருமணமான நாள், ஒரு நாள் சிறப்புக்குரிய நாள் பங்குனி உத்திரம். அதே போல இந்த முருகபெருமான் ஆகப்பட்டவர் தாரகாசூரே, கஜமாசூரே, அப்படி எல்லாரையும் அப்படி அரக்கர்கள் எல்லாம் சூரபதுமன் அரக்கர்கள் எல்லோரையும் அழித்து விட்டு கடைசியில் எங்க போன?
திருப்பரங்குன்றம் போறாரு. ஆக வந்து திருப்பரங்குன்றம் போனதுக்கு அப்புறம் அதாவது தெய்வீத்திரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து அவருடைய பிள்ளைய பரிசா கொடுத்திருக்காரு. யாரு? தெய்வ யானைய. அப்பேற்பட்ட தெய்வ யானைக்கும் முருகபெருமானுக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். அப்பேற்பட்ட பங்குனி உத்திரத்துக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள். இப்பேற்பட்ட தினத்தன்று நீங்களாம் வந்து கடவுளுக்குரிய நாள், கடவுளுக்கு திருமணம் ஆன நாள். அப்பேற்பட்ட நாள்ல இந்த மக்கள் வந்து இந்த பக்தர்கள் வந்து கண்டிப்பா முருகனும் வள்ளி மாலை மாத்திரத பாருங்க இருந்து. சரிங்களா? சரி, அப்படி இருந்துட்டாலும் ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் மசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கண்டவர் யாருன்னு நாரத மகாமுனிவர். கீழே 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமிரு பிடிச்ச நாரதர் மணிபாலம் இருக்கு. மணிபாலம் செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வெளியில வரட்டும் இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய இடத்துல விரைவா சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாய் போற்றக்கூடிய பசுமன் மூணாமுத்திராமலிங்க தேவரையா புகழை பாடிவிட்டு பின்பு கதைக்கு சொல்லுவோம். ஏன்னா பிறப்பது ஒரு சம்பவமா இருந்துட்டாலும் இறப்பது ஒரு சரித்திரம் அப்படின்னோம்னா அது நம்ம ஐயா புகழை மட்டும்தான் சாரும். அப்பேற்பட்ட நம்ம ஐயாவோட புகழை பாடி தென்மாதி நாட்டினிலே தேவர் மகன் சீமையிலே எங்கள் தேவர் மகன் சீமையிலே சீமையிலே
வச்சிருக்காரு யாரு? எங்க அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள். அவர் பாடிய பாடலை பாடுவோம். அப்படி சிமையில் கண்டெடுக்க தங்கமடி